நாளைக்கு சித்திரவனுக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள் வாங்கணும் அப்படின்றதுனால நானும் ஹஸ்பண்ட் பையன் 3 பேரும் வந்துட்டு ஈரோடு மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டோம். வெளியே கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால மார்க்கெட்டே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு அங்கே வாழை இலை கடை வச்சிருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து வாழைப்பழம் ஒரு சீப்பு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து பழக்கடைக்கு போயிட்டோம். எல்லா பழத்துலேயும் நாங்கள் 1/4 கிலோ தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ பக்கத்தில் வாங்கிட்டு இருக்கவங்க சொன்னாங்க மெயினாக வந்துட்டு பலா வாழை தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால மாம்பழம் வாங்கிட்டு நெல்லிக்காயும் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெல்லிக்காய் வாங்கிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு அப்புறம் ஃபேன்சிக்கு போயிட்டு கண்ணாடி சின்ன கண்ணாடி இல்லை அப்படின்றதுனால சின்ன கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போயிட்டு பூஜைக்கு தேவையான திரி கற்பூரம் ஊதுபத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லி பில் போடுறப்போ வந்துட்டு அங்கே இருந்த பொண்ணு வந்துட்டு என் பையனுக்கு வந்து கிட்கேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்பவுமே இங்கே தான் வந்து வாங்குவோம் அப்படின்றதுனால அப்புறம் எல்லா திங்ஸும் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.